வணக்கம் கண்ணு. இது மலைக்கோட்டை மண்ணு. ஆன்சர் சொல்லியாச்சா எந்த ஊருன்னு? இந்த மலைக்கோட்டை மண்ணுங்கிறது எந்த ஊருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சீட்டு குலுக்கி பார்த்ததுல ஃபஸ்ட்டு வந்தது சாண்ட்விட்ஜ். இப்போ ரெண்டாவது உள்ள சீட்டில் உள்ளது ரோலு. அந்த ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கிற பனானா ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு முந்திரி போட்டு அதை பொன்னிறமாக வறுத்துட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவு உலர் திராட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான் இதுவும். அதே மாதிரியே 1 கப் அளவு துருவின தேங்காயும் இதில் நல்லா யூஸ் பண்ணி வறுத்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கேரளத்து வாழைப்பழம். கேரளத்து வாழைப்பழத்தை நம்ம 2 எடுத்து அதை அவிச்சு வச்சுக்கிறோம். நல்லா அவிச்சிட்டு தோல் நீக்கிட்டு கேரளத்து வாழைப்பழத்தில் நடுவில் உள்ள இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம். சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு பவுலில் போட்டு மசிச்சுட்டு அதை ஒரு பேடா மாதிரி எடுத்து ரவுண்ட் ஷேப் வச்சு அதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அம்புட்டு ருசியான பனானா ரோல் ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட்டான பனானா ரோல் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.